பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நெருக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என் நெருக்கம் எப்பொழுது மாறும்? நான் தேவ சமூகத்தில் அழுது விழிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய நெருக்கம் மாறவில்லையே. பல வருடங்கள் ஆகிறது, பல மாதங்கள் ஆகிறது, பல நாட்களாய் என்னுடைய வருத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த நெருக்கம் என்னுடைய இருதயத்திலிருந்து மாறும் என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நெருக்கத்திலிருந்து நான் விடுதலை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உத்தரவு அருளப்போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய நல்லவராய் வல்லவராய் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது யோனா மீனுக்குள் இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம்தான் இந்த நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி. இன்றைக்கு குடும்பத்திலும் அநேகர் இதே போன்ற சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளாடியே அடைக்கப்பட்டு, முடக்கப்பட்டு, பலவீனப்பட்டு, வியாதிப்பட்டு, கஷ்டப்பட்டு அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த நெருக்கம் மாறும்? நான் எப்பொழுது சந்தோஷமாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணுவேன்? என்னுடைய வாழ்க்கை நெருக்கத்திலே போய்கொண்டிருக்கிறதே. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு களிப்பு இல்லை. எப்பொழுதும் சஞ்சலமும் தவிப்புமாய் என் குடும்பம் போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அநேகர் வருத்தத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் நெருக்கத்திலிருந்து நான் ஒரு விடுதலை தரப்போகிறேன், உன் நெருக்கத்திலிருந்து நான் ஒரு விசாலத்தை தரப்போகிறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். கடன் என்கிற ஒரு நெருக்கம், வியாதி என்கிற ஒரு நெருக்கம், பிரச்சனை என்கிற ஒரு நெருக்கம், போராட்டம் என்கிற ஒரு நெருக்கம், பிள்ளைகளுடைய சூழ்நிலைமையை பார்க்கும்போது ஒரு நெருக்கம், புருஷனாருடைய காரியத்தை பார்க்கும்போது ஒரு நெருக்கம், தொழிலில் ஒரு நெருக்கம், ஊழியத்தில் ஒரு நெருக்கம், இப்படி பல நெருக்கத்தினால் குடும்பங்கள் அவதிக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இரவு நேரங்களில் தேவனை நோக்கி கண்ணீர் வடித்து ஜெபிப்பது வழக்கம். அநேகர் நடக்கும்போது இருதயத்தில் ஆண்டவரை நினைத்து ஜெபிப்பது வழக்கம். இப்படி பல வேளைகளில், பல நேரங்களில், பல காலங்களில் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளையினுடைய நெருக்கத்தை நான் மாற்றி கொடுப்பேன், என் பிள்ளையினுடைய காரியத்தை நான் ஜெயமாய் நான் மாற்றி கொடுப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து திட்டமும் தீர்மானமுமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கம் வந்தபோது, எகிப்திய வல்லமைகள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கின போது, அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டின போது, அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் ஒரு மோசேயை உருவாக்கி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மீட்டெடுப்பதற்கு நான் உலகத்தில் உதித்திருக்கிறேன். மெய்யான ஒளி உங்கள் குடும்பத்தில் உதித்தாயிற்று. இனி உங்கள் குடும்பத்தில் நெருக்கம் வருவதில்லை, உங்கள் குடும்பத்தில் இருள் இனி வருவது
இல்லை. அந்த இருளின் அந்தகாரங்கள் வெளிச்சத்திற்கு முன்பாக மண்டியிட்டு அது விலகி ஓடும். சத்துருவின் கிரியைகள் இனி ஆதிக்கம் செலுத்த முடியாது. கர்த்தராகிய நான் உங்களுடைய குடும்பத்தில் உலாவ போகிறேன். உங்கள் நெருக்கத்தில் நான் ஒரு விசாலத்தை தரப்போகிறேன். உங்கள் நெருக்கத்தில் நான் பதில் தரப்போகிறேன் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வேலையில் ஒரு நெருக்கம் கொடுக்கிறாங்களா, வழக்கு விஷயத்தினால் ஒரு நெருக்கம் கொடுக்கிறாங்களாம், பல காரணங்களை குற்றப்படுத்தி கொண்டே நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களாம். ஒரு தவறும் செய்யாமல் நீதான் தவறு செய்துவிட்டாய் என்று உன்னையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்களாம். எல்லாவற்றுக்கும் நான் பதில் தரக்கூடிய நீதி உள்ள தேவனாய் நான் உங்கள் மத்தியில் வரப்போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இது என் குடும்பத்துக்கு உண்டான வார்த்தை தான், நீங்கள் சொல்லுவது அத்தனையும் என் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்துக்கு பதில் வந்தாயிற்று, உன்னுடைய நெருக்கத்திற்கு பதில் வந்தாயிற்று. இனி நீ சோர்ந்து போவதில்லை. உனக்குண்டான பலனை நான் தந்து உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை மகிமைப்படுத்துவதற்கு, உன்னை கனப்படுத்துவதற்கு நான் சித்தமுள்ளவராய் நான் இன்றும் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வந்தது. அந்த நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் உம்முடைய முகத்தை பார்த்தபோது நீர் அதற்கேற்ற பதிலை தந்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணின தகப்பன் நீர் அல்லவா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்கள் குடும்பத்தாரோடு தேவன் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு தேவன் எங்கள் குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் அந்த நெருக்கத்தை மாற்றி அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.